கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 4/8/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய காலவேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். His blessing will be on your food and water. I will take away sickness from among you. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். ஆசீர்வதித்து சுகம் தரும் தேவன் என்கிற வார்த்தையின் தலைப்புகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். தேவ ஜனங்கள் கவனமாய் கவனியுங்கள். நாம் எப்பொழுதெல்லாம் ஆகாரம் புசிக்கும்படி உட்காருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஜெபத்தோடு கூட அந்த ஆகாரத்தை புசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும். பரிசுத்தவான்கள், தெய்வ பிள்ளைகள் பெரும்பாலும் இப்படி ஜெபிப்பார்கள். ஆண்டவரே இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழைகளையும் விதவைகளையும் பரிசுத்தவான்களையும் போஷியும். சமைத்து கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். உண்டு பலன் அடைந்து உமக்கு சாட்சியை வாழ உதவி செய்யும். இந்த ஜெபத்தை பெரும்பாலும் எல்லா தெய்வ பிள்ளைகளும் தங்களுடைய உதடுகளிலே செய்வது வழக்கம். ஒருவேளை இதுவரை அப்படி ஜெபிக்காதிருந்தால் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆகாரத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து உங்களுடைய ஆகாரங்களை புசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காய் அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். சங்கீதம் 111:5 தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். சங்கீதம் 132:15 அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். சங்கீதம் 103:3 அவன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 3 யோவான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் 1-2 வசனங்கள். பிரியமானவனே, உன் ஆத்தும வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மையும் நாம் சாப்பிடுகிற ஆகாரங்களையும் குடிக்கக்கூடிய தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, அது நிமித்தமாய் நம்முடைய சரீரங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலனையும் தருகிறவராகவும் இருக்கிறார். ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறீர். இந்த நாளுடைய வார்த்தைகளின்படி நாங்கள் எங்களுடைய ஆகாரங்களை ஆசீர்வதித்து, எங்களுடைய பானையிலே மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாதபடி ஆசீர்வதித்து, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து புசித்து திருப்தி அடைந்து அது ஊனுக்கு பலனும் ஆரோக்கியத்தையும் சத்துவத்தையும் கொடுக்க நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ கரம் தொடர்ந்து நன்மை செய்யவும், எல்லா விதத்திலும் சௌக்கியத்தோடு சுகத்தோடு பலனோடு வியாதி பலகீனங்களுக்கு நீங்களாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். நீ மீதியானின் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, யார் யாரிடத்தில் சொன்னது? நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்ராயிம் மனுஷர் கிதியோனை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும், யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன்.
கிருபையின் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.